அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. 50லும் ஆசை வரும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அழகான சிவாஜி கணேசன் பாட்டு, இல்லறம் சம்பந்தமான ஒரு பாட்டு. சோதக்கவங்க அதை கேட்டு பாருங்க. நம் மனதுக்குள்ள திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத எண்ணங்கள் வரும். எப்படி நம் மனைவி நம்முடன் இருக்கும் பொழுதே திடீர்னு ஏதாவது ஒரு பெண்கள் நம்மகிட்ட நல்லா பேசுனாங்கன்னா இவங்களை மறைமுகமாகவோ இல்லை மறு வாழ்க்கையாகவோ வச்சுக்கிட்டா என்ன, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு பொருளாதாரத்தை நல்லா இருக்கிறோம், நம்ம மனைவியோட சேர்த்து இவங்களையும் நம்ம வழி நடத்தினா என்ன, குடும்பமாக வழி நடத்தினாலும் என்ன, இல்லை மறைமுக இல்வாழ்க்கை நடத்தினாலும் என்ன அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரும். நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி வரும். சரிங்களா? இது இயல்பு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு சில நேரங்கள் அப்படியே பாதைகள் தடம் மாறும். சரிங்களா? அந்த நேரத்தில் நம்ம உச்சந்தலை பிடிச்சி கரெக்டாக நிப்பாட்டுற மாதிரியான ஒரு அற்புதமான ஜோட முறை நமது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி. எப்படி அப்படின்னா, ஒரு நண்பருக்கு திடீர்னு ஒரு பெண் நல்லா பேசுகிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தை சொல்லி கவலைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கணவரை இழந்தவங்க. அப்படி இருக்கிறப்ப ரொம்ப வருத்தத்தில் பேசுகிறாங்க. அப்புறம் இவர் நினைக்கிறாரு, சரி அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தா என்ன அப்படின்னு இவர் நினைக்கிறார். அப்புறம் நம்மகிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கிறப்ப அவருடைய ஜாதக இயக்கங்கள் அப்படித்தான் செல்கின்றன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம். சரிங்களா? ஆனால் இருந்தாலும் காட்டாற்று வெள்ளம் கடை புரண்டு ஓடும் பொழுது அதை தடுக்கணும். எப்படி ஆற்று நீரோட்டம் அதிகமாக இருக்கும்போது அணை போட்டு தடுத்தால் அந்த அணையில் இருக்க நீர் மக்களுக்கு பயன்படும். அதுபோல் சரிங்களா, நம்ம என்ன சொன்னோம்னா, வேண்டாம் தற்சமயம் அந்த செயல் செய்யாதீங்க, உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் அப்படின்னு இருங்க. ஒரு திருமணம் ஆகி கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்கனவே மனைவி இழந்த யாரோ ஒரு பெண், ஒரு ஆண் மகன் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பாங்க. அவங்க இணைப்பாங்க. கடவுள் கொஞ்சம் நீங்கள் பொறுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, என் மனசு ரொம்ப அலபாயுது அப்படின்னாரு. ஏன் அந்த செயல் ஜாதகத்துக்கு நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? பிறப்புகால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் ஆயுள் நட்சத்திரம் போகிறப்ப இவங்க பிறந்திருக்கிறாங்க. இப்போ 37 வயசு நடக்குது. இவங்களுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது விருச்சிகத்தில் போகுது. அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம். 1-6க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய செவ்வாய் பகவான் 5ல். 5னா காதலா, 6னா பிரச்சனையா இங்கே வந்துருச்சு. சரிங்களா? மனைவி எப்படி இருக்காங்க? 7-12க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய சுக்கிர பகவான் அட்சய லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியமாக மனைவி நல்லா இருக்காங்க. அப்போனா ஜாதகர் அப்படிங்கிற செவ்வாய், மனைவி அப்படிங்கிற சுக்கிரன், இந்த செவ்வாயிலிருந்து சுக்கிரன் 1-5ஆக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இயங்குற நட்சத்திரம் நம்முடைய சனி பகவான். சரிங்களா? சனி பகவான் எங்கே இருக்காரு? 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஒரு மறைமுக இரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் வருது. ஏன் அந்த செயல் வருது அப்படின்னோம்னா, 8-11க்கு ஆதிபத்தியம் பெற்ற 8ங்கிற மறைமுகம், 11ங்கிற சந்தோஷம், 2ஆம் திருமணம். இந்த ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய புதன் பகவான் 11ஆம் இடத்துலையே வீட்டு இருப்பதனால ஜாதகருக்கு இந்த எண்ணங்கள் அதீதமாக வருகின்றன. கோச்சாரத்தில் இருக்கிற புதன் பகவானும் கடந்த 2 மாதங்களாகவே இந்த இடத்துல பயணம் செஞ்சுருக்காரு. வக்ரகதியாகி போய்கிட்டு இருக்காரு. முன்னாடி போனவர் முன்னாடியே போல பின்னாடி போய்கிட்டு இருக்கிறார், தன் நிலையை மறந்து. எங்கள் புதன் இந்த விருட்சத்தில் இருக்கிறார். இது போக பார்த்தீங்கன்னா, நம்முடைய லக்னாதிபதியாக இருக்கிற செவ்வாய் பகவானும் கோச்சாரத்தில் இங்கே தான் இருக்கிறார். இவர் ஜூன் மாதம் 2025 இங்கே இருப்பார். சரிங்களா? அப்படி இருக்கிறனாலையும் அதீதமான மன சிந்தனை தடுமாற்றங்கள் அதிகமாக வருது. 11ங்கிற இருதாரம், 2ஆம் திருமணம், 8ங்கிற மறைமுகம், இது சார்ந்த எண்ணங்கள் ஜாதகருக்கு தலையில் உட்காருது. அதனால் ஒரு சில குழப்பங்கள் வருது ஜாதகருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது சந்திரன் அப்படிங்கிறவர் இந்த 11ஆம் இடத்துல வீட்டு இருப்பதனால இவருக்கு எண்ணங்கள் அதீதமாகிடுது. அப்போனா இந்த புதன் அப்படிங்கிறவரும் இந்த சந்திரன் அப்படிங்கிறவங்க இந்த 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஒவ்வொரு கட்டமாக விரைவாக சுற்றி வரக்கூடிய தன்மை கொண்டவங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு கட்டமாக, இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த 4ஆம் இடம், இந்த 5ஆம் இடம், இந்த 7ஆம் இடம், இந்த 8ஆம் இடம், இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிற இடங்களை டச் பண்ணி போகிறப்ப இந்த சந்திரனாக இருந்தாலும் சரி, இந்த புதனாக இருந்தாலும் சரி, விரைவாக நகர்ந்து செல்லும் போது இவருக்கு இது சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதீதமாக உதயமாகிக்கிட்டே இருக்கும் அப்படி ஜாதகம் சொல்லுது. 10ஆம் அதிபதியாக இருக்கிற நம்முடைய சூரிய பகவான் நம்மளுக்கு 10லே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறனால கணவன் மனைவி அப்படின்னு அந்த ஒற்றுமை தன்மை அப்படின்னு நல்லா தான் இருக்குது. சனியிலேருந்து சூரியன்னா அவரும் பார்த்தீங்கன்னா 1-9 இருக்காங்க.
அப்புறம் கணவன் மனைவிங்கிற ஸ்தானங்கள் வந்து நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 2, 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஜாதக ரீதியாகவே 7ஆம் இடத்துல இருக்காங்க. இது போக கோச்சார ரீதியாகவும் குரு இங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஹிணி 4 அப்படிங்கிற சாரத்தில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறனாலையும் இந்த குரு பகவானுடைய பார்வைகள் அதீதமாக இயங்குறதுனால, ஜாதகம் நோக்கி வரனால, அன்பு அப்படிங்கிறத செலுத்தணும் அப்படிங்கிறத ஜாதகம் நோக்கி வருவதனால இவர் தன் நிலையிலிருந்து பிறல்றாரு, அப்படியே கவலைப்படுறாரு. ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. நம்ம செய்வது சரியா தப்பா அப்படின்னா என்ன சிதறல்கள் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. இது வந்து எல்லா இடங்களும் நடக்கிறதான். பொதுவாக 8 பருவனுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் இருக்காரு, சரிங்களா. இப்போ அனுசம் 4 அப்படிங்கிறது பீனன் வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணும், 1ன்னு வந்துடும், லக்னத்தை விழும். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து கேட்டை 1 அப்படின்னு போகிறப்ப டீனன் வந்து 2 விழும். அப்படி இருக்கனால உங்களுக்கு இனம் புரியாத ஒரு தப்பான தவறான ஒழுக்கத்தில் போகணும் உங்கள் மனது விரும்புது நினைக்குது அப்படின்னா, உங்களுடைய மனைவியை இப்போ வருகின்ற ஒரு சுபமுகூர்த்த நாட்களில் ஒரு கோயிலை கூட்டு போய் ஒரு திருமாங்கலையம் புதுசாக கட்டிக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும். ஒன்று இப்போ அந்த அனுசம் 4லேயும் செய்யலாம், இல்லை கேட்டை 1லையும் செய்யலாம். ஏன்னா 8 பருவனுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் அதிகமாக இயங்குவார் கேட்டையில். அப்படி இருக்கனால நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் அந்த மறைமுக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும். அதனால் கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். எப்படி அன்புங்கிறது பெருக்கெடுத்து ஓடுது, எது பார்த்து, அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து, சரிங்களா. ஒரு சில நேரங்களில் அடுத்தவர்கள் சொல்லிக்கிட்டு ஒரு கவலையெல்லாம் நாம் காதில் கேட்கும் பொழுது அவங்களோட எண்ணங்கள் போல நம்மளுக்கு வந்துடும், சரிங்களா. அதனால் நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையை கவனமாக தற்காத்து கொண்டு செல்லணும். அப்படின்னாலையும் மறைமுக இல்வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த புதனுடைய காரகத்துவத்தாலையும் சந்திரனுடைய காரகத்துவத்தாலும் இது வரும் அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது, சரிங்களா. அப்படின்னா நம்ம தான் நம்ம வாழ்க்கையை ஸ்டடி பண்ணி கொண்டு போகணும், அது நம்மளுடைய கடமை. நம்மளுக்கு வயது கம்மி, 37 வயசுலேயே தடுமாறுறோம் அப்படின்னோம்னா ஒரு 70 வயசு 75 வயசு வரக்குள்ள நமக்கு நிறைய தடுமாற்றங்கள் வரும் வாழ்க்கையில். அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அறிவுரைப்படுத்திருக்கோம். சரிங்களா. இறைவனுடைய அனுகிரகம் அப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்னு அது நமக்கு பின்னாடி தான் உணர முடியும். ஆனால் அவர் கரெக்டாக போயிடுவார், சரிங்களா. அதில் ஒன்றும் கருத்து இல்லை, போக சரியாயிடுவார், சரிங்களா. அதாவது ஒரு சிலர் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் இலகிய மனம் கொண்டவங்க அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை மாட்டுவதற்கான காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அனைவருமே கவனமாக இருக்கணும், சரிங்களா. இதை கண்டுபிடித்து கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு புகழமூர்த்தி ஐயாவுக்கும் அவர் வளர்ச்சி செல்ல அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றி சொல்லுவோம். நம்ம சேனல் அப்படி வீடியோஸ் வரும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.